السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணிதத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, தாய்மார்களே, மாணவர்களே, மாணவிகளே, இந்த இனிய மாலை நேரத்தில் மணலை பேச்சு கொண்ட மாணவ மாணவிகள் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சிறந்த சபையில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொடுத்து அமர்ந்திருக்கின்றோம். பல்வேறு நபர்கள் மனங்கள்ல ஓடலாம், எப்படா என்னோட பையன் பிரைஸ் வாங்குவான், எப்படா என் புள்ள பிரைஸ் வாங்குவாங்க அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம் நமக்கு புரியுது. சிலருக்கு எல்லாம் சிலருடைய பார்வை அந்த பிரைஸ் மேலே இருக்குது. நாம் அந்த நிலைமையை புரியறோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு சில உபதேசங்கள் செய்துவிட்டு நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய உங்க பிள்ளை செல்வங்கள் செய்கிற தியாகத்திற்கு ஏற்ப இன்ஷா அல்லாஹ் அந்த பரிசுகள் கொடுக்கப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபையை பற்றி நமக்கு சொன்னார்கள். இப்பொழுது நீங்க ஒன்று குறைந்திருக்கக்கூடிய இந்த சபை என்பது மிக அழகான முறையில் மௌலவி நியாஸ் சித்திக் சிராஜ் அவர்கள் முழுக்க முழுக்க இந்த மார்க்கம் சம்பந்தமாக நமக்கு சொன்னார்கள். இந்த ஒன்று குறைந்திருக்கக்கூடிய இந்த இடம் மார்க்கத்தை பற்றி தெரிவதற்காகவும் குர்ஆன் சுன்னாவை அறிவதற்காகத்தான் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வை நாம் புகழுவோம், நபிகள் இஸ்லாமுடைய பெயரை உச்சரித்து ஸலவாத்து சொல்வோம். இப்படியான இந்த சபையுடைய சிறப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பள்ளியோடு தொடர்போடு இருந்து அதில் அமரக்கூடிய ஒவ்வொரு சபையுடைய சிறப்பை நாம் தெரிந்தோம் என்றால் எந்த ஒரு சபையையும் நாம் வீணடிக்க மாட்டோம். பிற மக்களிடத்தில் பேசக்கூடிய அந்த பேச்சுக்களுடைய சுவையை உணர்ந்து அந்த சபையில் நாம் அமர வேண்டும் என்று நாம் விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதில் ஒரு நிம்மதியை நாம் காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். டிவிகளுக்கு முன்னால் அமர்ந்தால் ஒரு நிம்மதி, இசைக்கு நம்முடைய காதுகளை செவிதால்தான் ஒரு நிம்மதி. இப்படி உலக காரியங்களில் எத்தனையோ விஷயங்கள் நிம்மதி தரக்கூடியதாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய பள்ளியில் அமரக்கூடிய அந்த சபை நமக்கு நிம்மதி தருகின்றதா, மனங்களில் மகிழ்ச்சி தருகின்றதா என்று நாம் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். காரணம் என்னவென்றால் அதனுடைய சிறப்பை நாம் தெரிந்தோம் என்றால் நிச்சயமாக உண்மையிலே நாம் மகிழ்ச்சி அடைவதாக இருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன லில்லாஹி மலாயிகா, அல்லாஹ்விடத்தில் சில மலாயிகாக்கள் இருக்கிறார்கள், யதூஃபூன பித்துர், அவர்கள் பாதைகளில் சுற்றித் திரியக்கூடியவர்களாக இருப்பார்கள். பாதையில் எப்படி போயிட்டு இருப்பாங்க. என்னிடத்தில் அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு சபை இருக்குமோ, எந்த இடத்தில் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு சபை இருக்குமோ அந்த சபையை நோக்கி அவர்கள் வந்து விடுவார்கள். மலாயிகா யார்? அல்லாஹ் ஒரு விஷயத்தை கட்டளையிட்டு விட்டால் லா யஸூன மா அமரஹும்,
அவர்கள் ஒரு விஷயத்தை கட்டளையிட்டு விட்டால் அதற்கு மாறு செய்யாமல் அல்லாஹ் ஏவியதை தன்னுடைய வாழ்வில் செய்யக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட அந்த மலாயிக்கா நம்மை நோக்கி வருகிறார்கள். எந்த சபை அல்லாஹ்வை குறித்து தக்பீர் செய்யப்படக்கூடிய புகழப்படக்கூடிய ஒரு இடமாக இருக்குமோ அதை நோக்கி அந்த வானவர்கள் அந்த மலாயிக்காக்கள் வருகிறார்கள். வந்தவர்கள் தன்னுடைய இறக்கைகளால் அவர்கள் சூழ்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதோடு நின்று விடுகின்றதா? சில நேரங்களில் உலகத்தில் மகத்துவமாக கண்ணியமாக பார்க்கப்படக்கூடிய சபையில் இருந்து விட்டால் நமக்கு மகிழ்ச்சி வருகின்றது. வாலிபர்கள் இன்றைக்கு ஓடுகிறார்கள், இளைஞர்கள் ஓடுகிறார்கள். தான் நேசிக்கக்கூடிய திரைப்பட கதாநாயகன் இரவு நேரத்தில் வந்தாலும் கூட தூக்கத்தை இழந்து அவனை பார்ப்பதற்கு செல்லக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வை புகழப்படக்கூடிய அந்த திக்ரு சபை என்பதை மலாயிக்காக்கள் வருவார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த மலாயிக்காவர்கள் செல்வார்கள் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ்விடத்தில் சென்ற மாத்திரத்தில் அல்லாஹ் தெரிந்தவனாக கேட்பாரா, எங்கிருந்து வரீங்க? யா அல்லாஹ், இது போன்ற ஒரு சபையில் இருந்து வருகின்றோம் என்பதாக சொல்லப்படும். அவர்கள் உன்னை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக, உன்னை புகழக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படும். அவர்கள் பார்த்திருக்காங்களா? இல்லையா அல்லாஹ், உன் மீது சத்தியமாக உன்னை பார்த்தது கிடையாது. பார்த்தால் இதை விட அவர்கள் அதிகமாக உன்னை நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள். என்னிடத்தில் அவர்கள் எதை கேட்கிறார்கள்? அந்த சபையில் இருப்பவர்கள் இடத்தில் எதை அவர்கள் விரும்புகிறார்கள்? மலாயிக்கா சொல்வார்கள், உடத்தில் அந்த சொர்க்கத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதாக நினைக்கிறார்கள். இந்த சொர்க்கத்தை பார்த்திருக்காங்களா? இல்லையா அல்லாஹ், உண்மையில பார்த்தது கிடையாது. உண்மையில சத்தியமாக பார்த்தது கிடையாது. பார்த்தால் இதை விட அவர்கள் கடுமையாக நன்மை செய்யக்கூடியவர்களாக, இது போன்ற சபையில் மென்மேலும் தங்களை ஈடுபடுத்தக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். இடமிருந்தவர்கள் எதை பாதுகாப்பாக கேட்கிறாங்க? அல்லாஹ் தெரிந்தவனாக கேட்பானாம். அல்லாஹ் உன்னிடத்தில் அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள். அந்த நரகத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? இல்லையா அல்லாஹ், நரகத்தை பார்த்ததில்லை. பார்த்தால் இதை விட அவர்கள் அதிகமாக கடுமையாக பயப்படுவார்கள் என்பதாக அந்த மலாயிக்கா அவர்கள் சொல்வார்கள். அப்படியானால் சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வாரா, அந்த சபையில் வந்தவர்கள் அனைவருடைய பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன் என்பதாக அந்த மலாயிக்கா இடத்தில் நீங்கள் சாட்சி என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வாரா? மலாயிக்கா கேட்பாங்களா, யா அல்லாஹ், அந்த சபையில உன்னை நினைவு கூற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் வரவில்லை, உன்னை புகழ வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தில் அவர்கள் வரவில்லை. வந்தார்கள், அந்த சபையில் கலந்து கொண்டார்கள் என்பதாக சொல்லும் பொழுது அவர்களுக்கும் அந்த சிறப்பு கிடைக்குமா? அவர் கூட அவர்கள் இருந்தார்களா? ஆகையா அல்லாஹ், அப்படியானால் அவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதாக எந்த சபைக்கு சொல்லப்பட்டுச்சு? அல்லாஹ்வை புகழப்படக்கூடிய சபைக்கு சொல்லப்பட்டுச்சு. அல்லாஹ்வை நினைவுபடுத்தப்படக்கூடிய சபைக்கு சொல்லப்பட்டது. நாம் இருக்கக்கூடிய சபை அது போன்ற சபையாக இன்ஷா அல்லாஹ் மாற வேண்டும் என்பதை முதன்மையாக நாம் சொல்லிக் கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய புத்தகமான குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான், வஇன் தஅது நிஅமத்துல்லாஹி லா தஹ்ஸூஹா. அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையை நீங்கள் எண்ணி பாருங்கள். நமக்கு தெரிந்த வசனம், எண்ணி பார்த்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். நாம் நிஅமத்தாக நினைப்பது பொருளாதாரத்தை மட்டும். அதையும் தாண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தனையோ நிஅமத்துகள் அருட்கொடைகளை நமக்கு வைத்திருக்கின்றான். அப்படி ஒரு அருளாக ஒரு கண் குளிர்ச்சியாகத்தான் இந்த பிள்ளை செல்வங்களை வைத்திருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். 42வது அத்தியாயம் 43வது வசனத்தில் சொல்கின்றான், லில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் யக்லுகு மா யஷாஉ யஹ்பு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹ்பு லிமன் யஷாஉ அஸ்-ஸுக்கூர். அல்லாஹ்விடத்தில் தான் இந்த பூமி வானங்கள் அனைத்து ஆட்சி அதிகாரம் அவரிடத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவராக இருந்தாலும் அல்லாஹ் நாடவில்லை என்றால் இந்த குழந்தை செல்வத்தை அவர்களால் பெற முடியாது. மருத்துவராக இருந்தாலும் அல்லாஹ் நாடவில்லை என்றால் அந்த குழந்தை செல்வத்தை அவர்களால் பெற முடியாது. யக்லுகு மா யஷா, அல்லாஹ் நாடுவதை படைக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றான். யஹ்பு லிமன் யஷாஉ இனாஸா,
யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு அன்பளிப்பாக பெண் குழந்தைகளை கொடுக்கின்றாள். பெண் குழந்தைகளை கொடுக்கின்றாள். மேலும் யாருக்கெல்லாம் நாடுகிறானோ அவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை அவன் பரிசாக நியமத்தாக கொடுப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கின்றான். மேலும் நாடுகிறவர்களுக்கு இரண்டையும் சேர்த்தும் கொடுக்கின்றான். சிலருக்கு அந்த செல்வத்தை கொடுக்காமல் சோதிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றார். இந்த உலகத்தில் மருத்துவராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் இந்த குழந்தை செல்வத்தை எல்லாம் பெற முடியாது. அல்லாஹ் நாடியதால் தான் அந்த குழந்தை செல்வம் அவர்கள் இந்த உலகத்தில் பெற்றிருக்கிறார்கள், நாம் பெற்றிருக்க முடியதாக இருக்கின்றோம். இப்பேற்பட்ட இந்த குழந்தை செல்வத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றாரே, எவ்வளவு கவலைகள், துயரங்கள், கஷ்டங்கள் இருந்தாலும், கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் அந்த குழந்தையை பார்த்தால் உடனடியாக நம்முடைய அந்த சிரமங்கள் எல்லாம் பறக்கக்கூடியதாக, நம்மை விட்டு நீங்கக்கூடியதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண் குளிர்ச்சியாக வைத்திருக்கின்றான். நம்முடைய உடல்நிலைகள் சரியில்லாமல் இருந்தாலும், நாம் உண்ணாவிட்டாலும் அந்த குழந்தைக்காக நாம் அந்த உணவுகளை தயாரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம், முயற்சி எடுக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் எண்ணத்தை நாம் கொடுத்தோமே, இன்றைக்கு ஒரு பொருளாதாரத்தை செலவழிக்கும் போது பார்த்து பார்த்து செலவழிக்கின்றோம். நம்முடைய குடும்ப தலைவர்களை கேட்டு விடுவாரு, மற்ற விஷயங்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதாக யோசிக்கக்கூடிய நாம் எத்தனை நபர்கள் இந்த பிள்ளை செல்வம் விஷயத்தில் பொருளாதாரத்தை விட, உலக காரியங்களை விட அந்த பிள்ளை செல்வத்துடைய விஷயத்தில் கவனம் செலுத்தக்கூடியவராக இருக்கின்றோம். அல்லது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை குறித்து நாளை மறுமையில் கேட்பான் என்கின்ற அந்த அச்ச உணர்வு நம் இடத்தில் இருக்கின்றது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறார். நமக்கு தெரிந்த ஒரு வசனம், அல்-ஹாக்குமுத் தகாத் என்கின்ற அந்த அத்தியாயத்துடைய இறுதி வசனத்தை, ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ, உங்களுக்கு இந்த உலகத்தில் எதுவெல்லாம் நாம் கொடுத்தோம் அதை குறித்து நாளை மறுமையில் கேட்போம். இந்த உலகத்தில் கொடுக்காத மட்டும்தான் சோதனை அல்ல, கொடுப்பதும் சோதனை தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். சூரா ஃபஜ்ர் அல்லாஹ் சொல்கின்றான், மனிதனுக்கு கொடுத்து விட்டால் என்னுடைய இறைவன் என்னை புகழ்ந்து விட்டார் என்பதாக சொல்கின்றான். அதுவே ஒரு சில விஷயங்களை அவனுக்கு தடுத்து விட்டால் அல்லாஹ் என்னை சோதித்து விட்டார் என்பதாக சொல்கின்றான். அவ்வாறு கொடுப்பதும் சோதனைதான், எடுப்பதும் சோதனைதான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விஷயத்தை நமக்கு கொடுக்கவில்லை என்றால் துஆவில் ஈடுபடக்கூடியவர்களாக, இபாதத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். காரணம் சோதனையாக விளங்கி வைத்ததால் கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது போன்று அந்த நியமத்தை பாதுகாப்பதற்காக, அருட்குறையை பாதுகாப்பதற்காக நாம் என்றைக்காவது பிரார்த்தனையில் ஈடுபட்டிருக்கின்றோமா? யா அல்லாஹ், இந்த நியமத்தை எனக்கு தந்தாயே, உனக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்பதாக அந்த நியமத்தை பெற்றதற்காக நம்முடைய அந்த நன்றியை அதிகரித்திருக்கின்றோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் கேட்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவருமே பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுகிறது என்பதாக சொன்னார்கள். இன்றைக்கு உலகத்தில் வேண்டுமானால் தாய், தந்தை, மகன் என்கின்ற ஒரு பிணைப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். நாளை மறுமையில் இதை குறித்து கேட்பான். சமூகத்தை நிர்வகிக்கக்கூடிய அமீர், சமூகத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவர் அந்த சமூக மக்களை குறித்து கேட்கப்படுவார். நீ பதவிக்கு ஆசைப்படுறாங்க, நான் வரல, நீ வரல என்பதாக போட்டி பொறாமைகள் சாதாரண விஷயம் அல்ல. அந்த மக்கள் நீ எப்படி கல்வி கொடுத்தாய், அந்த மக்களை நீ எப்படி வழிநடத்தி சென்றாய் என்று கேட்கப்படக்கூடிய ஒரு இடம். அது மட்டுமா, அதே போன்ற குடும்ப தலைவர் அவரும் தன்னுடைய வீட்டு விஷயத்தை, தன்னுடைய வீட்டார் இருக்கக்கூடிய அந்த காரியங்களில் அவரும் பொறுப்புதாரியாக இருந்து கொண்டிருக்கின்றார். கணவருடைய குடும்ப தலைவருடைய பொறுப்பு என்பது பொருளாதாரத்தை மட்டும் சம்பாதிப்பதல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரிஸ்கை மட்டும் தேடுவதல்ல, அதையும் தாண்டி என்னுடைய மகன் என்ன செய்கின்றார், என்னுடைய மகள் என்ன செய்கின்றார், கல்லூரியில் சேர்த்துவதோடு அந்த பொறுப்பு முடிவதல்ல, மாறாக அதற்கு பிறகு என்னுடைய பிள்ளை என்ன செய்கின்றது என்கின்ற பொறுப்பு உணர்வோடு இருக்க வேண்டும். அந்த பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவார்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் மர்அத்து ராஇயத்துன் அலா பைத்தி பஅலிஹா வ வலதிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் இணைக்கே சொல்கிறார்கள், குடும்ப
அந்த நிர்வகிக்கக்கூடிய தாய்மார்கள், அந்த கணவன் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் பொறுப்புதாரி, அதோடு தன்னுடைய பிள்ளைக்கும் அவள் பொறுப்புதாரியாக இருந்து கொண்டிருக்கின்றாள். அந்த பிள்ளை விஷயத்தில் அவர் மஸ்கூலாக, பொறுப்புதாரியாக நாளை மறுமையில் கேள்வி கேட்கப்படக்கூடிய இடத்தில் இருக்கின்றார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், அந்த பொறுப்பை உணர்ந்துதான் இத்தனை நாட்கள் நாம் செயல்பட்டு இருக்கின்றோமா என்பதை நாம் யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். உண்மையிலே பொறுப்புணர்வு உணர்ந்திருந்தால், அந்த பொறுப்பில் நான் சரியாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு இருந்தால், நிச்சயமாக அவர்களுக்கு முன்னால் ரோல் மாடலாக நல்ல விஷயத்தில் நாம் இருந்திருப்போமே. யோசித்து பாருங்கள், எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைக்கு அந்த பிள்ளை செல்வங்களுக்கு முன்னால், வளர்ந்து வரக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு முன்னால் நாடகத்தை பார்த்து அழக்கூடிய பெண்களாக, நாடகத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடிய தாய்மார்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். திரைப்பட காட்சிகளை பார்த்து ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அது போன்றே அந்த காணொலியை பார்க்கும் பொழுது ஷேர் செய்யக்கூடியவர்களாக, லைக் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த பிள்ளை உலகம் முழுவதும் பார்த்துக் கொண்டே இருக்கின்றது. தன்னுடைய தாயை போன்று அந்த நடிகைகள் எப்படி வரும்பொழுது தங்களை அலங்கரித்துக் கொண்டு பங்கன்களுக்கு செல்லும் பொழுது அந்த முதல்வர் என்கின்ற முறையை வேணாமல் தன்னுடைய வாழ்வில் செல்கின்றார்களோ, அதையே அந்த பிள்ளை செல்வம் பார்த்து பார்த்து அதே போன்று மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை நடைபெறும் சமூகத்தில் கண்கூடாக நாம் பார்க்கிறோம் என்றால், அது போன்ற நிலை நம்முடைய வாழ்வு இருந்துச்சுன்னு சொன்னா, உண்மையிலே நாம் பொறுப்பை உணர்ந்தோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பொறுப்பை உணர்வது என்றால் என்ன? அதிகாலை அல்லாஹ்வினால் மிகப்பெரிய என்கின்ற அந்த சப்தம் எழுத்தப்படும் பொழுது, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை தான் சிறந்தது என்கின்ற வாசகத்திற்கு ஏற்ப அந்த தாய் தக்பீர் கட்டி உரை எடுத்தவர்களாக, குர்ஆனை ஓதுவதாக, அதிகாலை குர்ஆன் சப்தத்தோடு அந்த பிள்ளை சின்னங்களை எழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கினார். அதுதான் பொறுப்பு. ஒவ்வொரு நேரத்திலும் ஹிஜாபை எப்படி பேண வேண்டும், அந்நிய ஆண்களுக்கு எப்படி பழக வேண்டும் என்கின்ற அந்த வரையறையோடு எந்த இடங்களாக இருந்தாலும் சரி, சொந்தங்களாக இருந்தாலும் சரி, ஊர்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய பிள்ளைக்கு நான் பொறுப்புதாரியாக இருந்து கொண்டிருக்கின்றேன். அந்த பொறுப்புதாரி விஷயத்தை நான் சரியாக இருக்க வேண்டும் என்கின்ற குற்ற உணர்வு, அச்ச உணர்வு இருந்துச்சுன்னு சொல்ல, நிச்சயமாக அப்படியான பெண்களாக தாய்மார்களாக இருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த சகோதரர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காண்பிக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று அழைக்கின்றான். ஈமான் கொண்டவர்களே, கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நார வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய நஃப்ஸை மட்டும் நீங்கள் பாதுகாப்பீர்கள் என்று சொல்லவில்லை, உங்களுடைய குடும்பத்தாரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கிறேன். நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகம் எப்பேற்பட்டது தெரியுமா? அந்த நரகத்துடைய எரிபொருளே வைரங்கள் தான், கற்கள் தான், சிலைகள் தான், அதில் கடுமையான மலாய்க்காக்கள் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றாரே. இந்த வசனத்தை எத்தனை முறை நாம் கேட்டிருக்கின்றோம். அந்த வசனத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உலக காரியங்களில் தோல்வி அடைந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு பிள்ளை செல்வத்தை எவ்வளவு சிரமப்படுத்துறாங்க. உலக காரியங்கள் ஒருவர் யோசித்து பாருங்கள். காலை எழுந்தவுடன் ஃபஜ்ர் தொழுகை எல்லாம் கிடையாது. ஸ்கூலுக்கு போன அனுப்பிச்சு விடுறோம். 7 மணில இருந்து 8 மணிக்கு கிளம்பலாம். ஸ்கூலுக்கு சாயங்காலம் வரையும் போயிட்டு வரலாம். வந்த மாத்திரத்துல அடுத்து டியூஷன் எடுப்போம். வீக்கெண்ட்ல அதுக்கென்று ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ்ங்கிற கிளாஸ் எடுப்போம். உலக ரீதியாக பண்படுத்தி நீ என்னை போன்ற வறுமையை நீ பார்த்து விடக்கூடாது, என்னை போன்ற நீ சிரமமான சூழல் இருந்து விடக்கூடாது, இந்த உலகத்தில் நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ உலக ரீதியான வழிவகையை அதற்கு ஏற்படுத்தி முயற்சிகளை செய்து வைக்கக்கூடிய நாம் யோசித்து பாருங்கள். அது போன்ற அழைப்பு, அது போன்ற முயற்சி, அது போன்ற ஆர்வம் என்றைக்காவது நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு ஃபஜ்ருடைய துணை கொடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க. நம்முடைய முயற்சிகள் எல்லாம் இந்த உலக ரீதியாக மட்டுமே இருந்து கொண்டிருக்கின்றன, துன்யா ரீதியாக மட்டுமே இருந்து கொண்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத் வஹும் அப்னாஉ 7 சினீன், பிள்ளைகளுக்கு தொழுகை நீங்கள் ஏவுங்கள். எத்தனை வயசுல? இன்றைக்கு தொழுகை கடமையாக ஒரு பெரும்பான்மையாக இன்றைக்கு சமுதாயத்தில் 40 வயது, 50 வயது, 60 வயது தள்ளாட வயதில் தள்ளாடியவர்களாக பள்ளிக்கு வந்து சேரில் அமர்ந்து தோறக்கூடியதால் தொழுகைக்குண்டான கடமையாக்கப்பட்ட காலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு மனங்களின் சிறிய வயதில் நின்று பாடங்களாக கற்பித்துக் கொடுத்தால் எப்படி அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அந்த பிள்ளை செல்வங்கள் இளமையில் துடிப்பாக ஓடி ஆடி விளையாடக்கூடிய உடலின் மீது ஆர்வம் காட்டக்கூடிய இந்த வயதில் எப்படி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும்? எல்லாருக்கும் சொன்னாங்க,
7 வயதாகிவிட்டால் தொழுகைக்காக நீங்கள் ஏறுங்கள். 10 வயதாச்சுன்னு சொன்னா அடிச்சு அனுப்புங்க. இன்னைக்கு நாம் கண்டிப்புகளும் அடிக்கிறோம் எதுல இருக்குது? உலக காரியத்துல இருக்குது. மேக்ஸ் உலக காரியத்தில் ஒரு சப்ஜெக்ட்ல 100க்கு 99 எடுத்துட்டா அந்த பிள்ளை செல்வங்களை அடிக்கிறோம், திட்டுறோம், சாப்பாடு கொடுக்க மாட்டோம், கோபித்துக் கொள்கின்றோம், பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொல்றோம். இவ்வளவு 100க்கு 100 எடுக்கிறேன் என்று சொல்லக்கூடியதா என்றைக்காவது மதரசா கல்வியிலும் தொழுகை விஷயத்திலும் இது போன்ற ஏவக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்கின்றோமா? இருந்தோம் என்றால் அந்த பெற்றோர் என்கின்ற அந்த பொறுப்பை நாம் உணர்ந்தவர்களாக இந்த உலகத்தில் செயல்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இல்லை என்றால் நாம் மாற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறார்கள் பாருங்கள். அல்லாஹ்வை பற்றி சொல்லித் தருகின்றார்கள். எனக்கு முன்னால் பேசிய மௌலவி நியாசுத்தீன் சிராஜ் அவர்கள் சொல்லியதை போட்டுதான் அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய அந்த கல்வியை நாம் கொடுக்காத விளைவு இன்றைக்கு ஒரு அந்நிய ஆணிடத்தில் காணப்படக்கூடிய அந்த பேச்சின் சுவையில் இன்றைக்கு பிள்ளை செல்வங்கள் அடிமையாகி செல்வதை பார்க்கின்றோம். போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களாக தன்னுடைய தாய் தன்னுடைய தந்தையை விட அந்த போதைக்கு அடிமையாகி அவனுக்கு அது மிகப்பெரியதாக தெரிகின்றது. எனவே எதையும் இழப்பதற்கு தயாராக அவன் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த தாய் தந்தை அவ்வளவு கஷ்டப்படுத்தியவர்கள் வளர்த்து எல்லாம் கொடுக்கிறாங்க, ஆனா ஈமானை கொடுப்பதில்லை. மனசா சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளை சொல்றாங்க. இப்படி எல்லாம் பிள்ளை செல்வங்கள் வளர்த்துங்கள் என்பதாக சொல்லப்படும் பொழுது அதில் கவனம் எடுக்காமல் விடுவதை விளைவாக ஒரு 13 வயது என்று அடையும் பொழுது அந்த வயது உலக ஆசைகள் அதிகமாக இருக்கும் பொழுது எப்படி அந்த நப்சை கட்டுப்படுத்துவது என்பது அவர்களுக்கு தெரியாத போது இந்த உலகத்தில் அவர்கள் சீரழியக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம். அதுவே உலகத்தை தாண்டி மறுமை என்கின்ற அந்த கல்விக்காக அந்த குழந்தைக்காக அந்த குழந்தை அல்லாஹ்வை பற்றியும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை வலியுறுத்தி சொல்லிய பெற்றோர்களாக இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அந்த குழந்தை என்பது அந்த அவன் நப்சை அந்த மனோச்சையை கட்டுப்படுத்தக்கூடிய பிள்ளையாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கின்றோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறுதியாக ஒரே ஒரு சம்பவம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்பேற்பட்ட வளர்ப்பு என்று பாருங்கள். இங்குரிய சகோதர யோசித்து பாருங்கள். தன்னுடைய தந்தை சிறிய வயதில் விட்டு செல்கின்றார்கள். வரலாற்றை படிக்கின்றோம். ஜம்சம் என்கிற வரலாற்றை படிக்கும் பொழுது ஜம்சம் அந்த தண்ணீருக்கு பின்னால் இன்றைக்கு பெருமையாக பேசுகின்றோம். ஜம்சம் தண்ணீர் பல லட்சக்கணக்கான லிட்டர்கள் தினந்தோறும் எடுக்கப்படுகின்றன. அந்த ஜம்சம் நீருக்கு பின்னால் ஒரு மாபெரும் வரலாற்று செய்தி இருக்கின்றது. ஒரு குழந்தையின் பசி அந்த வரலாற்று செய்தியாக, ஒரு தாயினுடைய கடல் அந்த வரலாற்றுக்கு பின்னால், ஒரு குடும்பத்துடைய தியாகம் அந்த வரலாற்றுக்கு பின்னால் இருக்குதுன்னு சொன்னா யோசித்து பாருங்கள். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்கின்றார். எதை சொன்னாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள், எதை ஏறினாலும் அவர்கள் செய்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னா தன்னுடைய மகனாரை பல நாட்கள் பல வருடங்கள் கழித்து தன்னுடைய பிள்ளையை பார்க்க வரார்கள். ஓடியாடி விளையாடக்கூடிய ஒரு நிலைமை. அப்பேற்பட்ட ஒரு வயதை அடைந்திருக்கிறார். ஓடியாடி விளையாடக்கூடிய வயது. காலையா புலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கனவை கொடுக்கின்றான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையை எதிர்த்து தௌஹீதை நிலைநாட்டில் வெற்றி கண்டார்கள். ஊரை விட்டு பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதில் வெற்றி கண்டார்கள். தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் வெற்றி கண்டார்கள். குழந்தை செல்வம் இல்லாமல் பல வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ் சோதித்தவர்கள் அவர்கள் வெற்றி கண்டார்கள். இறுதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சோதனை கொடுக்கின்றார். அந்த பிள்ளை மூலமாக பல வருடங்கள் கழித்ததற்கு பிறகு தன்னுடைய மகனாரை பார்க்கின்றார்கள். ஆனால் அந்த மகனாருடைய நிலைமை எப்பேற்பட்ட ஒரு சூழல் அல்லாஹ் சோதிக்கிறார் சொன்னா, உடைய மகனை நீங்கள் அறுக்க வேண்டும் என்பதாக அந்த கனவு காட்டப்பட்ட மாத்திரத்திலேயே உடனடியாக காலையா புலை இன்னி ஆஃபில் மனாமி இன்னி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா சொல்றாங்க. எப்படி ஒரு தந்தைக்கு இருக்கும்? அல்லாஹ் சொல்லிவிட்டான். இந்த ஒரே காரணம் சொல்றாங்க. போய் மகனாரே, இது போன்று நான் கனவில் கண்டேன், உன்னுடைய கருத்து என்ன? அந்த குழந்தையுடைய வளர்ப்பை பாருங்கள். தந்தையுடைய துணை இல்லாமல் தாயுடைய துணையோடு வளர்ந்த பிள்ளையின் அந்த பதிலை பாருங்கள். காலையா அபதி
இஃபஅல் மா துமர் சதஜிதூனி இன்ஷாஅல்லாஹு மினஸ் ஸாபிரீன். அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளையிட்டார் என்னுடைய தந்தையே, அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள், நிச்சயமாக நீங்கள் என்னை பொறுமையாளர்கள் ஒருவராக நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதாக அந்த பிள்ளை பதில் சொல்லிச்சுன்னு சொன்னா, இன்றைக்கு எப்பேற்பட்ட வளர்ப்பில் நம்முடைய பிள்ளை செல்வங்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், மொபைல் அடிக்ஷன்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், வாகனத்தின் மீது ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், திரைப்படங்கள் மீது கவனம் செலுத்தக்கூடியவராக இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் காரணம், மிக மிக முக்கியமான காரணம் நாம் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சொன்னார்கள், ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட குழந்தையாக பிறக்கின்றது. அவருடைய பெற்றோர்கள் தான் நசாராக்களாக, யகூதிகளாக, மஜூசிகளாக மாற்றுகிறார்கள் என்றால் வளர்ப்பின் முறையில் தான் இருக்கின்றது. இந்த குழந்தை பிற்காலத்தில் நமக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தையா, அல்லது சிறந்த ஒரு வளர்ப்பின் குழந்தையா, அல்லது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத குழந்தையா என்பது நாம் அன்றாட வாழ்வில் ஏவக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும், குறிப்பாக மறுமை சம்பந்தமான விஷயத்திலும் ஏவக்கூடியது என்றால் இந்த பிள்ளை செல்லுடைய வாழ்க்கை மிக முக்கியமாக அடிப்படையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால் இந்த கோடை கால இந்த பயிற்சி முகாமில் நம்முடைய பிள்ளைகளை சேர்த்திருக்கீங்கன்னு சொன்னா, அப்பேற்பட்ட பிள்ளையாக மாற வேண்டும் என்கின்ற முன்னெடுப்பின் காரணமாக, ஆர்வத்தின் காரணமாகத்தான் இப்பேற்பட்ட வகுப்புல நீங்க சேர்த்திருக்கீங்க. இதோடு முற்றுப்புள்ளி வைக்காமல் 10 வயதிற்கு மேற்பட்ட நல்ல முறையில் குர்ஆன் ஓதக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு கரும்பு கடை பகுதியில் பார்த்தீங்கன்னா ஹிப்ரு மதரசா இருக்கு. அந்த ஹிப்ரு மதரசா ஓடி என்ன பண்றாங்க, ஸ்கூல் படிப்பையும் கொடுக்கிறார்கள். ஆரம்ப காலத்துல பார்த்தோம்னு சொன்னா குர்ஆனை படிப்பதற்கு உம்ராபாத்னு சொல்லி மிக தொலைவில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும். ஆனால் நமக்கு அருகாமையில் இருந்து கொண்டிருக்கின்ற ஹிப்ரு மதரசாக்கள் இருக்கின்றன. அதோடு ஸ்கூல் படிப்பினை கொடுக்கின்றார்கள். அந்த வாய்ப்பு கிடைத்து நம்முடைய பிள்ளைகளை சேர்க்க வேண்டும். அதே போன்று 15 வயதிற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகள் 10th முடிச்சிருக்காங்களா, நமது ஜமாஅத்திற்கு கீழே இயங்கக்கூடிய அல் ஜாமிஅத்துல் ஃபிர்தௌசியா நாவல்குடியில அவர்கள் 11th 12th படிக்க வைக்கிறதோடு 5 வருஷம் ஆலிம் கோர்ஸ் கொடுக்குறாங்க. 12th முடிச்சதுக்கு அப்புறம் 12th முடிச்ச பிள்ளைகளாக இருந்தால் காலேஜ், வெளியினுடைய காலேஜோடு படிப்புகள் கொடுக்கின்றார்கள். அதே போன்று பெண்களுக்கான கல்வியாக நம்முடைய ஜமாஅத்துக்கு கீழாக அன்னூரா கல்லூரின்னு சொல்லி நம்முடைய இந்த மஸ்ஜிது சாலிஹின் கீழே இயங்குவதை நீங்க அறிவீங்க. எனவே அதையெல்லாம் புரிந்து கொண்ட நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் சொன்னால், காலங்கள் அவ்வளவு மோசமானதாக இருந்து கொண்டிருக்கின்றன. கல்வி விஷயத்தில் நாம் பொதும்போக்காக இருந்து விடக்கூடாது. பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி, பயனுள்ள கல்வி உலக ரீதியாக இருந்தாலும் சரி, மறுமை ரீதியாக இருந்தாலும் சரி, அந்த பயனுள்ள அனைத்து விஷயங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக நாளை மறுமை வெற்றி கொள்ளக்கூடிய அந்த கல்வியான இந்த மாற்று கல்வி நாம் கொடுக்க வேண்டும். அதை புரிந்து நம்முடைய வாழ்வில் சிறந்த பிள்ளைகளாக வளர்க்கக்கூடிய மக்களாகவும் எதை கேட்டோம் அதை அடிப்படையில் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். நம் அனைவருக்கும் தந்து அருள்கிற பிரார்த்தனையோடு இந்த உரை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.